ஜெகன்மோகன் ரெட்டியோடைய பங்களா பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு நீங்கள் அந்த ஃபோட்டோ இங்கே போடுங்க, இந்த இடத்துல கரெக்டாக போடுங்க, அப்போ தான் தெரியும். வெளியேருந்து பார்க்குறது வீடு மாதிரி தெரியாது, பில்லர்ஸாக இருக்கக்கூடிய ஒரு அலுவலக கெட்டப்பில் தான் இது இருக்கும். இது எப்படின்னா முகல் ஸ்டைல் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கும். ஒரு 30 கோடி 40 கோடியில் சிஎம் ஹவுஸ் கட்டலாம், ஏன்னா அரசு இடம், அது இடத்துக்கு வேல்யூ கிடையாது. ஒரு 40-30 கோடியில் கட்டினா கூட நீங்கள் சாதாரண நடிகர்களே வந்து 30-40 கோடி 50 கோடி 70 கோடிக்கு வீடு கட்டலாம், 100 கோடி வரைக்கும் கட்டிகிட்ருக்காங்க. பல நடிகர்கள் வச்சுருக்காங்க. மக்கள் முதல்வர், மண்ணாங்கட்டி முதல்வர்னு சொல்லிவிட்டு எளிமையின் சிகரம், எளிமையின் சின்னம், அப்படி போவார், காரை நிறுத்தி டீ சாப்பிடுவார், இப்படின்றலாம் பில்டப் கொடுத்துட்டு எங்கள் காசு அடித்தா 500 கோடி ரூபாய்க்கு நீ மாளிகை கட்டி வாழ்ந்துருக்கியா, இவ்வளோ பெரிய மாளிகைலன்னா இந்த சவுதி ஈதியெல்லாம் தங்கம்லாம் போட்டு இல்லைப்பாங்க பாத்ரூமில், அதெல்லாம் பண்ணலை, மித்த எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. ரோஜா ஒரு அறவேட்டுங்க, அதுக்கு அரசியலும் தெரியாது, ஒன்றும் கிடையாது. நடிகையாக இருந்து திடீர்னு அந்த நடிகைன்ற புகழ் வச்சு சந்திரபாபு நாயுடு நெருங்கி அவர் கட்சியில் எம்எல்ஏவாகி அங்கே தோக்க போகிறாங்க, அடுத்து இவங்க ஜெயிக்க போகிறாங்கன்னே அப்படி கட்சி தாவி இந்த பக்கம் வந்து எம்எல்ஏவா ஜெயிச்சு நகரி தொகுதியில் மினிஸ்டர் ஆகிடுச்சு. ஒரு டம்மி மினிஸ்டர் தான் கொடுத்தாங்க. டம்மி மினிஸ்டர்னால் டூரிசம் டெவலப்மெண்ட் கொடுத்தாங்க, அதிலே 100 கோடி அடிச்சிருச்சு. இப்போ ஜெகன்னால தான் ஜெகன் அக்காவும் தோத்துருச்சு. ஜெகன் அக்காவை வந்து காங்கிரஸ் தலைவராக போட்டாங்க. ஜெகன் குடும்பமே திருட்டு குடும்பன்ற மாதிரி மக்கள் நினச்சிட்டாங்க. ராஜசேகர ரெட்டி இறந்ததுக்கப்புறம் ஜெகன் அடி இவ்வளோ கோழி அடிக்கும்போது அவங்க அக்கா அடுத்து சம்பாதிக்கிறதுக்கு அவங்க குடும்பம் அப்படின்ற மாதிரி அந்த லேடிக்கும் பேர் கெட்டு போச்சு. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாவதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். வணக்கம் சார். தமிழ்நாட்டை தாண்டி ஆந்திராவுடைய அரசியலையும் வந்து மக்கள் இப்போ ரொம்ப உற்று நோக்குறாங்கன்னு சொல்லலாம். குறிப்பான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 500 கோடி ரூபாய்க்கு ஒரு சொகுசு பங்களா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வெளியே வந்திருக்கு. இந்த இப்போ வந்திருக்க புதிய ஆந்திர அரசு வந்து அதை வீடியோவெல்லாம் வெளியிட்டிருந்தாங்க. ஏன்னா அந்த பக்கமே யாரும் போக முடியாது. ஒரு 500 காவலர்கள் வந்து அந்த பக்கம் ரொட்டேஷனில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. பத்திரிகையாளர்களோ பொதுமக்களோ யாருமே அந்த பக்கம் போக முடியாதுன்ற அளவுக்கு இருந்த ஒரு பங்களா வந்து நேற்று திறந்து விடப்பட்டிருக்கு. எல்லாருமே போய் பார்த்துருக்காங்க. உங்களுடைய வீடியோவில் நீங்களே கூட சொல்லின மாதிரி ராஜபக்சேவோட இதில் போயிட்டு எல்லோரும் வந்து சார்ஜெல்லாம் போட்டுட்டு படுத்திருந்த மாதிரி எல்லோரும் போய் அதை பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட சொல்லணுன்னா அது சொகுசு பங்களா தான் அப்படின்ட்டு. ஒரு பக்கம் காரணம் வந்து ஒய்எஸ்ஆர் ராஜசேகர ரெட்டி அவருடைய அந்த கட்சியினர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து இதுக்கு விவிஐபிகளுக்காக கட்டப்பட்டது, பிரதமரோ ஜனாதிபதியோ வந்தால் தங்குறதுக்காக கட்டப்பட்ட ஒரு இதுதான். ஒரு இதில் ரோஜா அவர்கள் வளரிட்டாங்க, இது வந்து முதலமைச்சருக்கான முகாமாக தான் இதை வந்து இது பண்ணோம், அதுக்கான இடம் பார்த்து தான் இதை வந்து கட்டணும் அப்படின்றாங்க. உண்மை என்னவா இருக்குது? இந்த 500 கோடி பங்களா அப்படின்றது எப்படி பார்க்கப்படுது? சந்திரபாபு நாயுடு அவர்கள் அவருடைய ஆட்டத்தை வந்து ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா இதிலேருந்து? அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 500 கோடி பங்களா அப்படின்றது கன்ஃபார்ம். அது வந்து இதுக்கு கேம்ப் ஆஃபீஸ்னுவாங்க. கேம்ப் ஆஃபீஸ்னால் இப்போ கலெக்டரில் ஆரம்பித்து என்ன சொல்கிறாங்கன்னா, கலெக்டரோட வீடுன்னு சொல்ல மாட்டாங்க, கேம்ப் ஆஃபீஸ் அப்படின்வாங்க. இது வெள்ளைக்காரன் காலத்துலேருந்து சொன்னது. ரெசிடென்ஸு வந்து கவர்மெண்ட் கொடுக்குறது, கேம்ப் ஆஃபீஸ். கலெக்டரோட கேம்ப் ஆஃபீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா கலெக்டர் பங்களான்னுவாங்க. அந்த கலெக்டர் பங்களாலேயும் முன்னாடி பெரிய பெரிய ஊர்களில் பிரிட்டிஷ்காரர் இருந்த காலத்தில் இருந்த கலெக்டர் இருக்காங்கள்ல, பார்த்திங்கன்னா சென்னை, மதுரையில் பங்களா இருக்கும், கோவையில் பங்களா இருக்குது, கலெக்டருக்கு தனி பங்களா இருக்குது, அது மாதிரி வேலூர் தனி பங்களா இருக்குது. இப்படி வந்து ஆனால் இப்போ உருவான மாவட்டங்களெல்லாம் இருக்காது. திருச்சியில் இருக்கும், பொள்ளாச்சியில் இருக்குது. பொள்ளாச்சியில் வந்து அப்போ வந்து மாவட்ட தலைநரெல்லாம் கலெக்டர் இருந்ததுனால கேம்ப் ஆஃபீஸ்னுவாங்க. அது வந்து கலெக்டர் இருக்கக்கூடிய பங்களாவில் என்னென்னா, முன்னாடி ஒரு ரூம் மாதிரி இருக்கும், பின்னாடி அவுட் ஹவுஸ் இருக்கும். அது வந்து கலெக்டருக்கு சமையல் செஞ்சு போடுறவங்க தங்குறவங்களாம் இருக்கிறதுக்கு ஒரு 4-5 சிறிய வீடுகள் இருக்கும். ஒரு ரூமு, ஒரு அடுப்படி, ஒரு லெட்டின் பாத்ரூமோடு இருக்கும். இது வந்து கேம்ப் ஆஃபீஸ்னுவாங்க. கேம்ப் ஆஃபீஸ்ன்றது கலெக்டரோட வீடு. அதே மாதிரி முதலமைச்சரோடைய வீடை தான் கேம்ப் ஆஃபீஸ்னுவாங்க. நம்ம ஊரில் அந்த பழக்கம் கிடையாது. இப்போ வந்து என்ன அப்படின்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஏன் இந்த 500 கோடி பங்களா பரபரப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, தமிழ்நாட்டில் இருந்து எந்த அரசியல்வாதியும் அந்த மாதிரி பிரம்மாண்ட பங்களாவில் தங்களை ஏன் ஜெயலலிதாவோட போயஸ் கார்டன் பங்களாவே பெரிய பங்களாலான்னு சொல்ல முடியாது. நீங்கள் சாதாரண நாட்கள் மிடில் கிளாஸ் பார்க்குறவனுக்கு பயங்கரமாக இருக்குதுன்னு சொல்லலாமே தவிர, சென்னையில் அதை விட 10 மடங்கு பயங்கரமான பங்களாக்கெலாம் இருக்குது. நடிகர்களோட வீடுகள்லாம் இருக்குது. இப்போ நம்ம ஹாரிஸ் ஜெயராஜ் வீடு இருக்குது, பார்க்கவே ஒரு கலைநயத்தோட மிக டிஃப்ரெண்ட்டாக கட்டியிருப்பார், அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் போயஸ் கார்டன் வீடு இப்போ ஹாரிஸ் ஜெயராஜோட வீடை விட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் இல்லை. அது ஒரு பழைய வீடு, அவ்வளோதான். உள்ளே ரீஆல்டர் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். பெரிய பங்களா தான், ஒரு 5 ரூம் பங்களா. இன்றைக்கி 5 ரூம் அப்பார்ட்மெண்ட்ஸே எத்தனை வந்துருச்சு. அதே மாதிரி கலைஞர் இருந்த வீடும் பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த ஓட்டு வீட்டில், பழைய வீட்டில் தான் இருந்தார். கோபாலபுரம் இல்லம் பார்த்திங்கன்னா
பெரிய தோட்டம் துறவு அப்படி இப்படி மாளிகை கூட கோபுரம், அதே ஓட்டு வீடு தான். அப்போ என்னென்னா நம்ம தமிழ்நாட்டில் இருந்த முதலமைச்சர்கள் யாருமே, அந்த எம்ஜிஆர் இருந்தாருன்னா எம்ஜிஆருக்கு கிராமவரம் தோட்டம், அதில் பார்த்தீங்கன்னா தோட்டமாக இருக்குமே தவிர அவர் வீடு வந்து அந்த காலத்தில் பெரிய வீடுன்னு சொல்லாமே தவிர அது வந்து இந்த மாதிரி பெரிய பிரம்மாண்ட பங்களான்லாம் சொல்ல முடியாது. அப்படி பிரம்மாண்ட பங்களாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இப்போ அமெரிக்க அதிபர், ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின்னு அவர்கள் தங்கக்கூடிய, ஏன்னா அதிபராக இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த மாதிரியான ஒயிட் ஹவுஸ் இருக்குது அப்படின்னா ஒயிட் ஹவுஸ் அதிகாரத்தில் வர்றவங்களுக்கு மட்டும்தான் அது இருக்கும். ஆனால் மித்த வளரும் நாடுகள்லாம் இந்த மாதிரிலாம் செலவு பண்ணி கட்ட மாட்டான். இந்தியா ஏற்கனவே பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தில் இருந்தனால, பிரிட்டிஷ்கார ஆட்சி செய்ததுனால அவன் அந்த புரோட்டோகால் படி எல்லாம் கட்டி வச்சுருக்கான். டெல்லியில் பார்த்தீங்கன்னா பிரதமர்களுக்கு எம்பிக்களுக்கெல்லாம் வீடு கட்டினது பிரிட்டிஷ் பீரியடில். அதுக்கப்புறமும் முதல்ல நேரு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நிறையா வீடுகள் பங்களாக்கள் கட்டினாங்க. அந்த காலத்தில் எம்பினா அவருக்கு ஒரு அரை ஏக்கரில் வீடு இருக்கும். டெல்லியில் 10க்கு 10 இடம் வாங்குறதே கஷ்டம். ஆனால் அந்த காலத்தில் வந்து இப்போ பிரைம் மினிஸ்டர் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி தோட்டம், வாக்கிங் போகிறது வர்றது எல்லாமே இருக்கும். ஒரு அரை ஏக்கர் 1 ஏக்கர் இப்படி தான் இருக்கும் டெல்லி. ஸோ அதை வந்து பிரிட்டிஷ்காரன் பீரியடில் அப்போ இடங்கள்லாம் கம்மியான விலைக்கு விற்றது, வாங்கி போட்டாங்க. ஆனால் சமீப காலங்களில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட அறிவிக்கப்பட்ட மாநிலங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் மாவட்டங்கள் எடுத்துட்டிங்கனாலும் அவ்வளோ பெருசாக இருக்காது. கலெக்டருக்கு ஒரு பங்களா கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான், சின்னதாக. அதே மாதிரி சிஎம் இப்போ ஜெயலலிதா இருந்த காலத்தில் வந்து ஜெயலலிதாவுக்கு சொந்த வீடு இருந்துச்சு, கலைஞர் சொந்த வீடு இருந்துச்சு, அவங்க யாரும் கவர்மெண்ட் வீடு வரல. இப்போ பார்த்திங்கன்னா அமைச்சர்களுக்குன்னு தனி வீடுகள் இருக்குது, முதலமைச்சருக்குன்னு ஒரு வீடு கட்டிக்க. ஏன்னா கலைஞர் வரப்போகிறது இல்லைன்னு அவருக்கு தெரியும். ஜெயலலிதா காலத்தில் கட்டப்பட்டது போது ஜெயலலிதா வந்து அந்த கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸில் குடியிருக்க போகிறதுலாம் தெரிஞ்சால் கூட முதலமைச்சருக்குன்னு வந்து ஒரு தரமான ஒரு 5 ரூம் 7 ரூமோட வீடுகள் இருக்குது. அதெல்லாம் பெரிய இதே கிடையாது. ஆனால் இந்த ஜெகன்மோகன் ரெட்டியோடைய பங்களா பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு நீங்கள் அந்த ஃபோட்டோ இங்கே போடுங்க, இந்த இடத்துல கரெக்டாக போடுங்க, அப்போ தான் தெரியும். வெளியேருந்து பார்க்குறது வீடு மாதிரி தெரியாது, பில்லர்ஸாக இருக்கக்கூடிய ஒரு அலுவலக கெட்டப்பில் தான் இது இருக்கும். இது எப்படின்னா முகல் ஸ்டைல் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கும். இப்போ நம்ம பங்களானா எப்படி இருக்கும், கேட்டை திறந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும். ஒரு ஃப்ளோர் 2 ஃப்ளோரில் அப்படி மேலே ஓடிலாம் உள்ளுக்குள்ளேயே படி இருக்கும், அது இருக்கும். மிக பிரம்மாண்டமாக ஒரு அரை ஏக்கரில் கட்டியிருந்தா கூட கிட்டத்தட்ட ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட்டு கீழே மாடி எல்லாம் சேர்த்தா அவ்வளோதான் இருக்கும். ஒரு 8000 ஸ்கொயர் ஃபீட் இருந்தாலே பெருசு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு இதில் வந்து 8000 ஸ்கொயர் ஃபீட் 10,000 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் இருக்கிறதே பெரிய பங்களாவாக இருக்கும். ஏன்னா அதுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கும், தோட்டம் இருக்கும், அது இருக்கும். ஆனால் இது பார்த்திங்க அப்படின்னா 1 ஏக்கருக்கு மேலே இடம், 1 ஏக்கர் இல்லை, அது வந்து ஒரு 6-7 ஏக்கர் இடத்துல 1 ஏக்கருக்கு மேலே கன்ஸ்ட்ரக்ஷனே பண்ணியிருப்பாங்க. 2 பிரிவாக நடுவில் ஒரு இது பாதையாகவும் ரைட் சைடு லெஃப்ட் சைடாக பிரிச்சுருப்பாங்க. இது வந்து ஒரு 100 மீட்டருக்கு போகும், இது 100 மீட்டருக்கு போகும். வெளியே பார்க்க இவ்வளோ தான் தெரியும். அதுக்கிடையில் அந்த மலைக்குள்ளே குடஞ்சி தான் இந்த பங்களா கட்டப்பட்டிருக்கு. அதுதான் 500 கோடி. ஒரு மலை வந்து இப்படி மலை இருக்குன்னா அதை வெட்டி இப்படி கேக் மாதிரி வெட்டியிருக்காங்க. வெட்டி சமதளமாக இப்படி மலை இப்படி டவுனில் வரும்போது வெட்டி சமதளமாக்கிட்டு அப்புறம் சரிவு கீழே கடல், அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனை செலக்ட் பண்ணி அரசு இடத்துல அழகாக அங்கே உட்காந்து நீங்கள் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா கடல் தெரியும், மலை தெரியும், பின்னாடி தெரியும் பார்த்தீங்கன்னா மலை தெரியும். மொட்டமாட்டில் போய் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு இடத்த, ரசனையான ஒரு இடத்த செலக்ட் பண்ணி அரசு காசில் ஏற்கனவே ஆந்திராவை தனியாக பிரித்து அன்றாயிரம் கலந்து போய் கிடக்கு. அங்கே வந்து தலைமைச் செயலமே கிடையாது, தலைநகரே இல்லை, தலையில்லா முண்டமாக ஆந்திரா 10 வருஷமாக அந்த ஜெகன் ஆட்சி காலத்தில் இருந்திருக்கு. சந்திரபாபு நாயுடு ஜப்பான் ரேஞ்சுக்கும் சிங்கப்பூர் ரேஞ்சுக்கும் அதை மாற்றணும்னு 30,000 கோடி பட்ஜெட் போட்டு 10,000 கோடி செலவு பண்ணி பல கட்டிடங்களையும் கட்டியாச்சு. பல சாலைகள் மேம்பாட்டு திட்டங்கள் 8 வழி சாலைகள்லாம் போட்டாங்க. நடுவில் தான் வேலையை ஆரம்பிக்கணும். செக்ரட்டரியேட் 80% நிற்கிது. இதெல்லாம் கோஸ்ட் டவுன் மாதிரி பேய் வீடு மாதிரி அப்படியே விட்டுட்டாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்தோடனே விட்டுட்டு தான் இந்த இதுக்கு வந்து அங்கே விட்டுட்டு அந்த அமராவதி இடத்த விட்டுட்டு நேராக போய் விசாகப்பட்டினத்தில் போய் கடற்கரை ஓரமாக இப்படி பங்களா கட்டினா அரசு காசில் 500 கோடி, ஒரு 30 கோடி 40 கோடியில் சிஎம் ஹவுஸ் கட்டலாம். ஏன்னா அரசு இடம், அது இடத்துக்கு வேல்யூ கிடையாது. ஒரு 40-30 கோடியில் கட்டினா கூட நீங்கள் சாதாரண நடிகர்களே வந்து 30-40 கோடி 50 கோடி 70 கோடிக்கு வீடு கட்டலாம். 100 கோடி வரைக்கும் கட்டிகிட்ருக்காங்க. பல நடிகர்கள் வச்சுருக்காங்க. நீங்கள் மும்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவனுக்கு அந்த வாழ்க்கையை கொடுத்து வச்சுருக்காது. அவன் 100 கோடி 150 கோடிக்கு வீடு வாங்கினா கூட அப்பார்ட்மெண்ட்ஸில் தான் வாங்க முடியும். ஜூகு பீச்சை ஒட்டி கடற்கரையில் அப்படி உட்காந்து பார்த்துட்டு இருக்க ஒரு 5 ரூம் இருக்குது, அவ்வளோதான் இருக்குது. அதே கிட்டத்தட்ட 80 கோடி 60 கோடின்னு வருது சில ஏரியாக்களில். அவங்க கூட அனுபவிக்க முடியாத ஒரு இதை வந்து பல மாநிலத்தில் என்ன இடம் வேல்யூ கம்மினால பண்ண. ஆனால் இந்த அளவுக்கு 500 கோடி ரூபாய் கட்டின முதல் ஆள் யார் அப்படின்னா ஜெகன்மோகன் ரெட்டி தான். அதனால் இப்போ இந்த ஆட்சிக்கு வந்த உடனே
வீடை சரண்டர் பண்ணி ஆகணும். கவர்மெண்ட்டை சரண்டர் பண்ணோன்னா அந்த தொகுதி எம்எல்ஏவே திறந்து பத்திரிகையாளர்கள்லாம் காசு உள்ளே போய் எல்லாத்தையும் எடுத்துக்கணும். இப்போ ஆந்திராவில் 3 நாட்களாக இந்த பரபரப்பு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோ தான் மக்கள் ஷாக் ஆகிறாங்க. மக்கள் முதல்வர், மண்ணாங்கட்டி முதல்வர்னு சொல்லிவிட்டு எளிமையின் சிகரம், எளிமையின் சின்னம், அப்படி போவார், காரை நிறுத்தி டீ சாப்பிடுவார், இப்படின்றலாம் பில்டப் கொடுத்துட்டு எங்கள் காசை அடித்து 500 கோடி ரூபாய்க்கு நீ மாளிகை கட்டி வாழ்ந்துருக்கியா, இவ்வளோ பெரிய மாளிகைலன்னா இந்த சவுதி ஈதியெல்லாம் தங்கம்லாம் போட்டு இழப்பாங்க பாத்ரூமில், அதெல்லாம் பண்ணலை. வித்த எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. என்கிட்ட பாத்ரூமே 1000 ஸ்கொயர் ஃபீட்டு சதாம் ஹுசேனோட அந்த ஒரு இது மாதிரி மாளிகை மாதிரி அரசு காசில். நான் அது மன்னராட்சி, அது வேறு. சதாம் ஹுசேன் இருந்த காலங்கள் வேறு, அவங்க ஒரு மன்னராக இருந்தால் நீண்ட காலமாக அவங்க ஸ்டைல் வேறு. ஆனால் அவங்க கூட கட்டினாங்கன்னு ஏற்றுக்கலாம். ஆனால் இந்த வீடு வந்து இது வீடு கிடையாது, கேம்ப் ஆஃபீஸ்ன்னு சொல்கிறது. இப்போ ரோஜா சொதப்பிட்டு, ரோஜாலாம் ஜெயிலுக்கு போகக்கூடிய கட்டத்தில் தான் இருக்குது, கட்டம் சரியில்லாமல் தான். என்னென்னா ஜனாதிபதியே அங்கே வந்திருக்காங்க, அதாவது நியூஸ் போட்டிருக்காங்க, முதலமைச்சர் இல்லத்திற்கு வந்த ஜனாதிபதி புரியுது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி நியூஸே போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது எப்படி வீடு இல்லைன்னு சொல்ல முடியும்? அது வந்து இதோட இதுன்னு சொல்லிட முடியாது. இன்னொரு பக்கம் ரோஜாவை பற்றி சொன்னீங்க சார். ரோஜா வந்து கிட்டத்தட்ட சந்திரபாபு நாயுடு அவர்கள் கைது செய்யப்பட்ட போது வந்து கொண்டாடினதில் மிக முக்கியமான நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோஜா தான். ஜெகன்மோகன் ரெட்டி கூட எதுவும் இது பண்ணலை, அவர் தான் உள்ளே வச்சார். ஆனால் கொண்டாடியது வந்து ரோஜா தான். இதை எப்படி பார்க்கலாம்? இது அவங்களுக்கான நெருக்கடிகள் என்னவா இருக்கும்? இப்போ ரோஜா ஒரு அறவேட்டுங்க, அதுக்கு அரசியலும் தெரியாது, ஒன்றும் கிடையாது. நடிகையாக இருந்து திடீர்னு அந்த நடிகைன்ற புகழ் வச்சு சந்திரபாபு நாயுடு நெருங்கி அவர் கட்சியில் எம்எல்ஏவாகி அங்கே தோக்க போகிறாங்க, அடுத்து இவங்க ஜெயிக்க போகிறாங்கன்னே அப்படி கட்சி தாவி இந்த பக்கம் வந்து எம்எல்ஏவாக ஜெயிச்சு நகரி தொகுதியில் மினிஸ்டர் ஆகிடுச்சு. ஒரு டம்மி மினிஸ்டர் தான் கொடுத்தாங்க. டம்மி மினிஸ்டர்னால் டூரிசம் டெவலப்மெண்ட் கொடுத்தாங்க. அதிலே 100 கோடி அடிச்சிருச்சு. ஆடுதான் ஆந்திரா அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம். ஆடுதான் ஆந்திரான்னா என்னன்னு தெரியல. அந்த ப்ரோக்ராமில் மட்டும் 100 ஆடுதான் ஆந்திராவா? ஆந்திரா அப்படின்னு சொல்லி ஏதோ இப்போ பொருந்துன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆடுதான் ஆந்திரான்னு போட்டு 100 கோடி ரூபா அடிச்சிருக்கு. அந்த வழக்கை தூசி தட்டி எடுத்திருக்காங்க. ஆனால் அறவெட்டு அரசியல்வாதிகள் அரசியல் மெச்சூரிட்டியும் கிடையாது, இப்போ லைஃப் மெச்சூரிட்டியே கிடையாது இருக்குது. ஏன்னா ஒரு முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர்னா அது அரசியல் ரீதியான இது இங்கே உள்ளே போடுறாங்க. அப்படிங்கும்போது சரி, அதை பற்றி விமர்சனம் பண்ணலாம். அவர் இந்த மாதிரி ஊழல் பண்ணியிருக்காரு, அதனால் அவர் உள்ளே வச்சுருக்காங்கன்னு சொல்கிறதுல தப்பு இல்லை, அது அரசியல். வெடி போட்டு கொண்டாடுறதுலாம் வந்து எப்படின்னா அது வந்து சிறுபிள்ளைத்தனமான உணர்ச்சி வசப்பட்டு பண்ணுறது. அதற்கான பலனை விரைவில் அனுபவிப்பார். ரோஜா அவர்களே கைது செய்யப்படுவார்னா அப்போ ஜெகன்மோகன் ரெட்டி கட்டாயம். ஜெகன்மோகன் ரெட்டி உடனே பண்ண மாட்டாங்க, இந்த 1 மாதத்துக்குள்ளே பண்ணுவாங்க. பண்ணி எப்படி உள்ளதுக்கு வச்சுருவாங்க. ஏன்னா ஆதாரங்கள்லாம் ரெடி பண்ணணும், கோர்ட்டுக்கு தேவையான இப்போ உள்ளே போனால் வெளில வந்துடக்கூடாது, அந்த மாதிரியான இதெல்லாம் ரெடி பண்ணி தான் உள்ளே வைப்பாங்க. முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஏற்கனவே சந்திரபாபு நாயுடு ஜெயிலில் வச்சதற்கான ஒரு பழி தீர்ப்பா இல்லை, பழி தீர்ப்பு தான். ஏன்னா அப்படி பார்த்தா ஆந்திர மக்கள் அதை எப்படி எடுத்துப்பாங்க சார்? இது அதே தான் 4 வருஷத்தில் மறந்துடுவாங்க. இல்லை இப்போ தூக்கிள்ள வச்சு இப்போ வச்சா அப்புறம் 4 வருஷத்தில் மறந்துடுவாங்க. ரெண்டாவது என்ன பழி தீர்க்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் வந்து அரசியல் ரீதியாகவோ ஊழல்னு கைது பண்ணுன்னா சந்திரபாபு நாயுடு ஆட்சி முடிஞ்சோடனே 2-3 மாதத்தில் பண்ணியிருக்காங்க. 10 வருஷம் விட்டுட்டு ஒருத்தரை பழைய ஊழல் கைது பண்ணுறீங்கன்னா அப்போ நீங்கள் பழி வாங்குறீங்கன்னு தான் அர்த்தம். அப்படி இருக்கும்போது மீண்டும் அவர்கள் கட்சிக்காரர்களும் பழி வாங்கத்தான் செய்வாங்க. இன்றைக்கி அடித்து எல்லா ராஜசேகர ரெட்டியோட சிலை எங்கெங்கே இருக்குது, அவர் பேர் எங்கெங்கே இருக்குது எல்லாத்தையும் அடித்து உடச்சிட்டாங்க. இந்த எல்லா பேரையும் மாற்றிடுவாங்க பண்ணி. இந்த ஆஸ்பத்திரிக்கு வச்ச பேர், இதுக்கு வச்ச பேர், அதுக்கு வச்ச பேர் எல்லாத்தையும் தூக்கிட்டு வேறு யாராவது பேரை வச்சு விட்ருவாங்க. இப்போ அடுத்து வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக எவிடன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு தூக்கி உள்ள வச்சுருவாங்க. அது நிச்சயம் நடக்கும். இந்த அமராவதி திட்டம் ஒன்று இருக்குல்ல சார், அதை வந்து எப்படி செயல்படுத்துவார்? அமராவதி திட்டம் திருப்பி துவங்கிட்டார். ப்ராஜெக்ட் ஆள்லாம் வர சொல்லிட்டாரு, அதை தூசி தட்டி எழுப்பி எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்கன்ட்டார். அவருடைய காலகட்டத்தில் தான் அது வந்து ஆரம்பிக்கப்பட்டது. அதனால் அது பிரம்மாண்டமான ஒரு நகரம், சிங்கப்பூர் மாதிரி ஒரு செட்டப்பு. அதை ஜெகன் வந்து எல்லாத்தையும் ஒழித்து கட்டி ஜெயலலிதா மாதிரி நாசக்காடு பண்ணி பாதி பிரித்து நீக்கிது பாருங்கள், அனுமதி கொடுக்காம. ஜெயலலிதா பண்ண அட்டகாசம். ஒரு அரசியல் கட்சி ஒன்று பண்ணுறான்னா 80% முடிச்சு வச்சுருக்காங்கன்னா அதை அப்படியே விட்டுறது. அது யாருக்கு நஷ்டம்? மக்களுக்கு தான் நஷ்டம். நீ வருவ, நாளைக்கு போயிடுவ, நீ இருப்ப, நாளைக்கு இருக்க மாட்ட. மக்கள் வரிப்பணம். அந்த மேம்பாலம் பாருங்கள் என்ன மொட்டையாக நிற்கிது. எது அந்த ஒரு 20 கிலோமீட்டர் பாலம், நம்ம போர்ட்டுக்கு போகிற பாலம் இன்னும் மொட்டையாக தலை இல்லாமல் தூணெல்லாம் போட்டாங்க. அது ஃபினிஷ் பண்ணுறதுக்கு 30% வேலை தான் இருக்குது. பண்ணால் சென்னையோட டிராஃபிக்கே கண்ட்ரோல் ஆகிடும். ஆனால் அந்த அம்மாவோட அடமன்சினாலேயும் அக்கிரமத்தினாலேயும் அது வந்து அப்படியே நிறுத்திடுச்சு. மத்திய அரசுக்கு அனுமதி தராங்க. ஸோ இந்த மாதிரி கேடுகட்ட வேலையை செய்யக்கூடிய சில அரசியல்வாதிகளாக இருக்காங்க. அதில் ஒன்று தான் ஜெகன். இப்போ ஜெகன் இந்த சிட்டி வந்து 5 வருஷத்தில் ரெடி ஆகிடும். நிச்சயமாக ஜெகனை தூக்கி உள்ள வச்சுருவாங்க. இன்னும் இந்த மாதத்துலேயே எதிர்பார்க்கலாம், இல்லை அடுத்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம். இதன் மூலிமா ஜெகன் அவர்களுடைய அரசியல்ன்றது
அழிவு பாதையை நோக்கி போகும்னு சொல்லிட முடியும்? நிச்சயமாக. அதாவது ஆந்திராவில் வந்து எந்த நேரத்தில் எவனும் தூக்கி விடாதுன்னு சொல்ல முடியாது. இதோட ஜெகன் அழிஞ்சு போயிடுவாப்புன்னு சொல்ல முடியாது. இன்னொரு 5 வருஷத்துக்கு ஜெகன் ஜெயிக்க மாட்டார். 2 பீரியட் அங்கே, நம்ம ஊரில் 1 பீரியட் கணக்கு, அங்கே வந்து 2 பீரியட் கணக்கு. 2 பீரியட் ஜெகனை வச்சு அவன் ஜெகன் வந்து ஒரு டுபாக்கூர்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு 10 வருஷம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ சந்திரபாபு நாயுடு இருக்காரு. நான் 5 வருஷத்தில் எப்படி போகுதுன்னு பார்க்கணும். அடுத்த முறையும் இவர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த 10 வருஷம் ஒழிஞ்சா ஜெகன் சின்ன வயசு தானே, இப்போ தான் 40 வயசு தான் ஆகுது. இன்னும் 10 வருஷம் கழிச்சுனா கூட ஜெகன் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒட்டுமொத்தமாக அழிஞ்சிடுச்சுன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை காங்கிரஸில் ஏதாவது நல்ல லீடர் அப்படி மேலே வந்தால் அவரை கூட நம்பி போடுவாங்க. இப்போ ஜெகன்னால தான் ஜெகன் அக்காவும் தோத்துருச்சு. ஜெகன் அக்கா வந்து காங்கிரஸ் தலைவராக போட்டாங்க. ஜெகன் குடும்பமே திருட்டு குடும்பன்ற மாதிரி மக்கள் நினச்சிட்டாங்க. ராஜசேகர ரெட்டி இறந்ததுக்கப்புறம் ஜெகன் அடி இவ்வளோ கோழி அடிக்கும்போது அவங்க அக்கா அடுத்து சம்பாதிக்கிறதுக்கு அவங்க குடும்பம் அப்படின்ற மாதிரி அந்த லேடிக்கும் பேர் கெட்டு போச்சு. அடுத்த எலெக்ஷனில் என்ன வருது அப்படின்றத இன்னைக்கு கொடுத்தாங்க. ஏன்னா இப்போ சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஜெயிச்சிருக்காரு. அதற்கு அடுத்து எதிர்கட்சியாக வந்து கூட்டணி கட்சியை சேர்ந்த பவன் கல்யாணம் வந்திருக்காரு. பவன் கல்யாணம் அதே ஆந்திர பிரதேசத்தில் வந்து பவன் கல்யாணம் இப்போ முக்கியமான ஒரு நபராக பார்க்கப்படுறாரு. அவருடைய வெற்றி அப்படின்றது 21 தொகுதிகளில் அவர் வெற்றி பெற்றிருக்காரு. 2 MP வச்சுருக்காரு. அப்படிங்கும்போது அவருடைய அரசியல் எப்படி இருக்குது சார்? அதாவது அங்கே உள்ள நடிகர்கள் அரசியல் பெரிய அளவில் இன்றைக்கி வரைக்கும் ஈடுபட்டு தான் இருக்குன்றதுக்கு உதாரணம் பவன் கல்யாணம். ஆனால் பவன் கல்யாணம் தனியாலாம் ஆட்சியை பிடிச்சி வர்ற அளவுக்குலாம் இதெல்லாம் கிடையாது. ஏன்னா கடந்த முறை அவர் டெபாசிட்டே போயிருக்கு பல இடங்களில். இந்த முறை ஏன் ஜெயிச்சிருக்காருன்னா அது எதிர்ப்பு ஓட்டு. சிலது வந்து உங்களை ஆதரித்து நேசித்து என் தலைவன் தான் CM ஆகணும்னு ஓட்டு போடுறதுட்டு வேறு. இன்னொன்று வந்து அந்த தீய சக்தியை அழிக்கணுன்றது வேறு. இப்போ இந்த டைம் வந்து மோடிக்கு எதிரான வாக்குகள் தான் விழுந்ததே தவிர பிஜேபி வரக்கூடாதுனோ இல்லை இது அந்த மாதிரியா இல்லை. மக்கள் மனநிலை என்னென்னா மோடி இருக்கக்கூடாது அப்படின்னு தான் வாக்களிச்சிருக்காங்க. மோடிக்கு எதிரான வாக்குகள் தான் எதிர்கட்சிகளுக்கு போகிறாங்க விழுந்துருக்கு. ராகுலுக்கு ஆதரவான வாக்குகள் பல மாநிலங்களில் விழுந்துருக்கு. அந்த மாதிரி இப்போ ஆந்திராவை பொறுத்தளவுக்கு ஜெகன்மோகன் ரெட்டியை தூக்கி போடணுன்ற எதிரான வாக்குகள் தான் இவர் விழுந்திருக்காரு. இவரை கொண்டு வரணுன்ற வாக்குறுதிகளை இன்னும் 2 தேர்தல் பார்த்தா தான் சொல்லுமா. இல்லை இந்த வெற்றியினால சிரஞ்சீவி குடும்பத்துக்கும் அவருக்குமே இது ஒரு மனஸ்தாபம் அப்படின்ற ஒரு விஷயமும் ஒரு பக்கம் போயிட்டு அப்படிலாம் இல்லை. அவர் ஜெயிச்சோடனே போய் சிரஞ்சீவி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினார். இல்லை அல்லு அர்ஜுன் இதுவங்கெல்லாம் ஒரே வேறு ஃபேமிலி தான். ஒரே ஃபேமிலி கிட்டத்தட்ட அப்படி தான் வரும். எல்லாமே உப்புமா ஃபேமிலி தான். எல்லாமே அரசியலில் இருக்காங்க. இப்போ சிரஞ்சீவி காங்கிரஸ் தலைவராக நியமிக்கப்பட்டு ஒன்றத்துக்கு போனியா ஆகலை. ஆந்திராவில் அரசியலை விட்டு விலகிட்டார். ஆந்திர மாநில காங்கிரஸ் தலைவராக வாங்கிட்டு வந்தார். செல்ஃபி எடுக்கிற அரசியலே எனக்கு வேண்டான்னு தனியாக போயிட்டார். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தர் இப்போ பாலகிருஷ்ணா இறங்கியிருக்காப்புல. பாலகிருஷ்ணா இறங்கி அவர் சந்திரபாபு நாயுடோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் பாலகிருஷ்ணா இருக்க முடியும். அந்த வகையில் இப்போ அமைச்சராக இருப்பார், சுற்றிட்டு இருப்பார். இதுதான் போயிட்டு இருக்கும். இல்லை இந்த பவன் கல்யாண் அவர்களுடைய அந்த அரசியல் தமிழ்நாட்டுக்கும் வந்து பொருந்தும் சொல்லி பேசப்படுது இல்லை சார்? ஆமாம், பவன் கல்யாண் 20 சீட்டு வாங்கி எதிர்கட்சியாக உட்காந்துருக்காரு. அதே மாதிரி விஜய் வந்தாருன்னா ஒரு 10 சீட்டு. கூட்டணியெல்லாம் பெருசாக பெரிய கட்சியோட கூட்டணி, அது வந்து சாதாரண இல்லை. இப்போ சந்திரபாபு நாயுடுன்றது திமுக மாதிரி, அந்த மாதிரி ஒரு கட்சியில் கூட்டணி போட்டதுனால பவன் கல்யாண் 20 சீட்டு வந்திருக்காரு. நீங்கள் சில்லற கட்சியோடலாம் கூட்டணி போட்டு ஆட்சியை பிடிச்செல்லாம் 10 சீட்டு வந்துடலான்னா நடக்காது. 2 சீட்டு 3 சீட்டு வந்தீங்கனாலே பெரிய விஷயம். அது விஜய் போட்டிக்கிட்டாங்கன்னா அந்த 1 சீட்டு கிடைக்கும். அது கூட்டணி வலுவாக இருக்கணும், தனியாலாம் என்ன ஜெயிக்க மாட்டார். அந்த மாதிரி இருக்குது. அதனால் விஜய்க்கு இது ஒரு பாடமாக இருக்கும். ஒன்று அதிமுகவோட சேரணும், இல்லை திமுகவோட சேரணும். சேர்ந்தால் விஜய்க்கு ஒரு எடுத்தவொடனே உள்ளே நுழையும் போதே ஒரு பூமாக இருக்கும். இல்லை இதுக்கு எதிரான சக்தியாக திரட்டணுன்றது தான் அவரோட இது. அப்படின்னா நீமானோட சேர்ந்தானா 1-2 சீட்டு கிடைக்கிறது. இதுதான் அது வாய்ப்பு, அவருக்கான வாய்ப்பு. மிக்க நன்றி சார். ஒரு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்கின் சார்பாக நன்றி.